சேலம் தொகுதியை பாமகவுக்கு விட்டுக் கொடுக்க அதிமுக தலைமைக்கு விருப்பம் இல்லாததால் கூட்டணி உருவாகுவதில் இழுபறி நீடிக்கிறது. லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படும் தேமுதிக, பாமக ஆகிய கட்சிகள் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. ஆனால் இக்கட்சிகள் மாவட்ட செயலாளர்கள் அதிமுக கூட்டணியே விரும்புகிறார்கள். பாமக, அதிமுக இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் தருமபுரி, ஆரணி, அரக்கோணம், சிதம்பரம், விழுப்புரம், சேலம், கள்ளக்குறிச்சி ஆகிய 7 லோக்சபா தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா தொகுதி கேட்டு பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. குறிப்பாக சேலம் தொகுதியை தந்தால் மட்டுமே கூட்டணியை உறுதி செய்ய முடியும் என பாமக தொடர்ந்து அடம்பிடிப்பதால் இழுபறி நீடிக்கிறது. ஆனால் அதிமுகவின் கோட்டையான சேலம் தொகுதியை விட்டுக் கொடுக்க பழனிசாமி விரும்பவில்லை. மேலும் ஓமலூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ மணியின் மைத்துனரை களம் இறக்க சம்மதம் தெரிவித்து அதற்கான பணிகளையும் துவக்கிவிட்டார். இது குறித்து அதிமுக நிர்வாகிகள் கூறுகையில், கடந்த சட்டசபை தேர்தலில் பாமகவுக்காக மேற்கு தொகுதியை விட்டுக் கொடுத்தோம். ஆனால் இந்த முறை 2 கட்சிகளுக்கும் கூட்டணிக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை, சேலம் தொகுதியை இழக்க தயாராக இல்லை. தலைமையும் அதில் உறுதியாக உள்ளதாக நம்புகிறோம் என்றார். பாமக நிர்வாகிகள் கூறுகையில், இந்த லோக்சபா தேர்தலில் பாமக கட்சி அங்கீகாரத்தை உறுதி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறது. அதனால் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளாவது வென்றால்தான் கட்சியின் அங்கீகாரம் தொடரும். அதற்காகத்தான் சேலம், தருமபுரி தொகுதிகளை அவசியம் கேட்டு பெறுவது என்று முடிவு தலைமை முயற்சி செய்கிறது. எக்காரணம் கொண்டும் 2 தொகுதிகளை விட்டுக் கொடுக்க பாமக தயாராக இல்லை. சேலம், தருமபுரி தொகுதிகள் கிடைக்காவிட்டால் கூட்டணி வெறும் பேச்சுவார்த்தையோடு முடிந்துவிடும் என்றனர்.